ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று வந்து இன்ஸ்டாலேஷன் பார்ட் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இன்ஸ்டாலேஷன் பார்ட் பார்த்த உடனே நம்மளுக்கு ஒன்று முக்கியமானது தெரிய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஃபோல்டர் கொடுத்துருக்கான் கரெக்டாக. நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணல. ஒன்று ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் அவன் அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுக்குறத வச்சு ரன் பண்ணோம். ரன் பண்ணதுக்கப்புறம் இது எல்லா ஃபோல்டரும் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆச்சு கரெக்டாக. இப்போ எல்லா ஃபோல்டர்லையும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலு, இந்த ஃபோல்டர்லாம் எது எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஆனால் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ரைட்டோட ட்ராபேக் என்ன, ப்ளே ரைட்டோட ப்ளஸ் என்ன, ப்ளே ரைட்டோட லிமிடேஷன் என்ன, அது எதையுமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. அண்ட் கம்பேரிசன் எதுவுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறதே கிடையாது. அது நீங்களே டைரெக்டாக போயிட்டு ஆன்லைனில் போயிட்டு ப்ளே ரைட் நீங்களே டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ப்ளே ரைட் லிமிட்டேஷன் இந்த மாதிரி போட்டிங்க. உங்களுக்கு எந்த டூலோட கம்பேர் பண்ணணுமோ அந்த டூலோட போட்டிங்கன்னா உங்களுக்கு அவனே வந்து எவ்வளோ எடுத்து கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவான். ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஃபோல்டர் எது எதுக்கு யூஸ் ஆகுது, இதோட மெயின் பர்பஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களால் வந்து கோடிங்கை எழுத முடியும். ஓகேவா? இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோவை பார்த்துட்டு உங்கள் சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அப்போ தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் இன்ஸ்டாலேஷன் உங்கள் சிஸ்டமில் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப புரியும். ஸோ நம்ம இவ்வளோ ஃபோட்டோ கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு இதில் முக்கியமான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த playwright.config.jsன்னு இருக்குல்ல. ஸோ இந்த ஃபைல் தான். இந்த ஃபைல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செட்டிங் மாதிரி. நம்ம மொபைல் ஃபோன்லேயோ நம்ம லேப்டாப்லேயோ செட்டிங் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அந்த செட்டிங் வந்து எப்படி எல்லா இதுக்குமே ஒர்க் ஆகுது கரெக்டாக. ஸோ அதுதான் இந்த playwright.config. உங்களுக்கு ஸ்கிரிப்டில் இருந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் எப்படி எப்படிலாம் ரன் ஆகணும், எந்த மாதிரி ரன் ஆகணும், எப்படி போகணும், என்ன நடக்கணுங்கிற எல்லா கான்ஃபிகரேஷனையும் நீங்கள் வந்து இங்கே தான் கொடுப்பீங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம என்னென்னங்கிறத ஸ்கிரிப்ட் எழுதும்போது நம்ம ரியல் டைமில் பார்ப்போம். ஸோ அதை பற்றி நீங்கள் பாதர் பண்ண தேவையில்ல. அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, playwright.config.js இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் என்னென்ன கான்ஃபிகரேஷன் பண்ணுறீங்களோ எல்லா கான்ஃபிகரேஷனும் நீங்கள் இங்கே தான் பண்ணணும். நீங்கள் இங்கே பண்ணுற ஒரு சிங்கிள் சேஞ்சஸ் வந்து என்டையர் ப்ராஜெக்ட்டுக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் playwright.configனா எதுக்குன்னு நீங்கள் யோசிக்கவே கூடாது. playwright.configனா இது ஒரு செட்டிங் மாதிரி. நீங்கள் என்னென்ன செட்டிங் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ திஸ் இஸ் த மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைல் பார்ட் playwright. யூ கேன் கண்ட்ரோல் த பிஹேவியர் ஆஃப் டெஸ்ட் யூசிங் த ஃபைல். ஸோ playwright.configனா இதுதான். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஃபைல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா package.json. ஸோ package.jsonna என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ப்ராஜெக்ட் டீட்டெயில் அண்ட் ஸ்கிரிப்ட். இட் இஸ் ஹார்ட் ஆஃப் யூர் Node.js ப்ராஜெக்ட். ஸோ இது என்ன ஒர்க் பண்ணுன்னா, நம்மளோட ப்ராஜெக்டோட ஓவரால் டீட்டெயிலை கொடுத்துரும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட வெர்ஷன் என்ன, நம்ம என்ன லைசன்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன டைப் யூஸ் பண்ணுறோம், என்ன டிபெண்டன்சிஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம், அப்படிங்கிற எல்லா ஓவரால் டீட்டெயிலையும் உங்களுக்கு இங்கே வந்து இது வந்து கொடுத்துரும். ஸோ பேக்கேஜ்.jsonna ப்ராஜெக்டோட ஓவர்வியூ. ப்ராஜெக்ட் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இது கொடுத்துரும். ஸோ package.log.jsonna என்னன்னு பார்த்தீங்கன்னா, this file looks the exact version of the package installed. It ensures the consistent installed across machine. ஸோ நம்ம நேற்று வந்து npm installed cypress npm installed playwright கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த நோட் மாடியூல்லாம் டவுன்லோட் ஆச்சா, இவ்வளோ நோட் மாடியூல்ஸ் டவுன்லோட் ஆச்சுல. இந்த நோட் மாடியூல்னா என்னென்ன வெர்ஷனு, என்னென்ன யூஸ் பண்ணியிருக்குங்கிறத கொண்டு நம்மளுக்கு டீட்டெயிலாக இதை கொடுத்துரும். ஸோ நம்ம இதில் போயிட்டு என்னென்ன வெர்ஷன்ஸ் டவுன்லோட் ஆகிருக்கு, என்ன டிபெண்டன்சிஸ் டவுன்லோட் ஆகிருக்கு, என்னென்ன டவுன்லோட் ஆகிருக்கு டீட்டெயில் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 ஃபைலும் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுச்சா, இது கான்ஃபிகரேஷன் ஃபைல். இதில் செட்டிங் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸ் மூலயமா என்டையர் ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஆன் இந்த செட்டிங்ஸ் மூலயமா ரன் ஆகும். பேக்கேஜ் ஜேஎஸ்ஆன்னா ப்ராஜெக்டோட ஓவர்வியூ. ப்ராஜெக்ட் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத ஓவர்வியூவாக நம்மளுக்கு தரும். package.log.jsonna நோட் மாடியூலில் உங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸாக்டாக டவுன்லோட் ஆகிருக்கு, டிபெண்டன்சிஸ் இருக்குது, எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக நம்மளுக்கு இதில் கொடுத்துரும். அடுத்தது முக்கியமான ஃபைல் என்னன்னா டெஸ்ட் ஃபைல்.
டெஸ்ட் சென்சர் இருக்க இந்த ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்கு கீழ தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா டெஸ்ட் கேஸும் நம்ம எழுதுவோம். ஸோ நம்ம டெஸ்ட் கேஸஸ்லாம் எழுதி ஆட்டோமேஷன் எழுதுவோம்ல, அது எல்லாமே எதுக்கு கீழ எழுதுவோம்னா, இந்த டெஸ்ட்ஸ் ஃபோல்டருக்கு கீழ நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணி நம்ம எழுதுவோம். ஸோ அதெல்லாம் நம்ப பார்ப்போம். ஸோ பிளேரைட் ரிப்போர்ட்னா, இந்த ரிப்போர்ட்டுக்கு கீழ தான் உங்களுக்கு வந்து இந்த HTML ரிப்போர்ட் எல்லாமே ஜெனரேட் ஆகும். அண்ட் இப்போ டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் இதுக்குள்ள என்ன இருக்கும்னா, அந்த ஜேசான் அண்ட் வீடியோ, ஸ்க்ரீன்ஷாட் இது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் ரிசல்ட்ஸ்குள்ள வரும். நோன் மாடியூல்ஸ் வந்து இது என்ன ஆகும்னா, நீங்க டவுன்லோட் பண்ற டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள தான் வரும். இப்போ நீங்க ஏதாவது புதுசா ஒரு லெட்ஸ் சே இப்போ நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல புதுசா ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஃபீச்சர் ஆட் பண்றதுக்கு நம்ம டிபெண்டன்சிஸ் டவுன்லோட் பண்ணணும் கரெக்ட்டா? கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க டிபெண்டன்சிஸ் டவுன்லோட் பண்ணணும். அத ரன் பண்ணீங்கன்னா, அதுல டவுன்லோட் ஆகுறது எல்லாமே உங்களுக்கு நோன் மாடியூல்ஸ்ல போகும். என்ன டவுன்லோட் ஆகிருக்குங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு பேக்கேஜ் ஆர் ஜேசான்ல வந்திருக்கும். என்ன ஆட் ஆகிருக்குங்கிற பேக்கேஜ் ஆர் லாக் ஜேசான்ல வெர்ஷனைசேஷன் எல்லாமே வந்துரும். என்ன ஐடியா இருக்குங்கிறது பேக்கேஜ் ஆர் ஜேசான்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். கான்ஃபிகரேஷன்ல நீங்க செட் பண்ணுவீங்க. பிளேரைட் டாட் டெஸ்ட்னா டெஸ்ட்டுக்கு ஃபோல்டருக்கு கீழ வந்து நீங்க கோடிங் எழுதுவீங்க. பிளேரைட் ரிப்போர்ட்னா உங்களுக்கு HTML ரிப்போர்ட் இதுல ஜெனரேட் ஆகும். டெஸ்ட் ரிசல்ட்னா வீடியோ, ஸ்கிரீன்ஷாட், ட்ரேஸ் இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ள வரும். நோட் மாடியூல்ஸ்னா நம்ம டவுன்லோட் பண்ற எல்லா டிபெண்டன்சிஸ் இதுக்குள்ள வரும். கிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து CI/CD பைப்லைனுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஓவரால் என்னன்னு புரிஞ்சிருச்சுல, இந்த ஃபோல்டர் இதுக்காக தான் யூஸ் ஆகுது. இந்த ஃபோல்டர் நம்ம இப்படிதான் யூஸ் பண்ணுவோங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருச்சுல. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் வீடியோ பாருங்க. சாரி, இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ்லாம் வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா, இந்த ஃபைலு எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத நீங்க சும்மா ஒரு ஞாபகப்படுத்திக்கோங்க. நம்ம டே டு டே நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது நம்மளுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துரும். இன்னொன்னு கமாண்ட் ஜார்ஸ் ஜேஎஸ்ன்னு ஒரு ஃபைல் இருக்கு. அது சப்போர்ட் ஃபைல். கமாண்ட் கமாண்ட் ஜார் ஜேஎஸ்ன்னு இருக்கு. ஸோ அந்த கமாண்ட் ஜார் ஜேஎஸ்னா என்னன்னா, நம்ம அடிக்கொடுக்கா ஒரு ஸ்கிரிப்ட யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒவ்வொரு பேஜுக்கும் போகும்போது லாகின் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த லாகினோட ஸ்கிரிப்ட் எடுத்து கமாண்ட் ஜார் ஜேஎஸ்ல வச்சுட்டோம்னா, நம்ம அங்க இருந்து அந்த கமாண்ட கால் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா லாகின் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அது யூஸ் ஆகும். நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே டீட்டெயிலா ஒவ்வொன்னா நான் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க இதுல கிளியர் தானே? ஸோ பிளேரைட்டோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இதுதான். அண்ட் அதில் இருக்க ஒவ்வொரு ஃபைலோட யூசேஜ் இதுதான். இதை மட்டும் நீங்கள் இன்னைக்கு இதை கற்றுக்கிட்டா போதுமானது. இன்ஸ்டாலேஷனையும் கற்றுக்கிட்டாச்சு அண்ட் வந்து ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரையும் கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி என்ன பண்ணுவோம், கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். கோடிங்கும் உங்களுக்கு எடுத்தோடனே ஹை லெவல்லாம் போக மாட்டேன். பேசிக்லேருந்து போயிட்டு அதை அப்படியே எப்படி ஃப்ரேம் ஒர்க்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொண்டு போவேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேபி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட லைஃபுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை.